ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூக்ளியர் பிசிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல 6th சாப்டர். அதாவது இந்த நியூக்ளியர் பிசிக்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இது ரெண்டு சேர்ந்தது நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அதை சுத்தி எலக்ட்ரான் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம், எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம், எல்லாமே அணுக்களால் ஆனது, அதுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த 3 சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த ஆட்டமை கண்டுபிடிச்சதுக்கு பின்னால நிறைய பேரினுடைய உழைப்புகள் இருக்கு. அதுல ஒரு சில பேரை தான் நான் இப்ப சொல்ல போறேன். நம்ம சொல்லிட்டோம் எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஆனா இந்த ஆட்டம் எப்படி இருக்கும், இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல வித்திட்டவர்னா டெமோக்ரட்டிஸ்னு சொல்லலாம். இவர் வந்து டால்டனுடைய கருத்தும் டெமோக்ரட்டிஸ்னுடைய கருத்தும் ஓரளவுக்கு சேமா இருக்கும். டால்டன் என்ன சொல்றாருன்னா, ஒரு அணு, ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை ரெண்டா உடைக்கலாம், மறுபடியும் அந்த பொருளை ரெண்டா உடைக்கலாம், மறுபடியும் அதை ரெண்டா உடைக்கலாம், again I can split into two parts. அப்படியே ஒரு பொருளையும் ஒரு மேட்டர், ஒரு ஆப்ஜெக்டை ரெண்டா உடைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல உடைக்க முடியாத ஒரு நிலைமை வரும் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் ஆட்டம்னு சொல்றாரு. அதாவது அவர் டால்டன் என்ன சொல்றாரு, எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டதுதான், ஆனா அந்த அணு எப்படி இருக்குமா, ஒரு பொருளை உடைச்சுக்கிட்டே போனா ஒரு கட்டத்துக்கு மேல உடைக்க முடியாத ஒரு நிலைமை வரும், அதுதான் ஆட்டம்னு சொல்றாரு. அதை வந்து அவரு atom is an indivisible and indestructible சொல்றாரு. தென் டால்டனுக்கு அப்புறம் யார் வர்றாரு, ஜே தாம்சன் வர்றாரு. 1897ல ஜே தாம்சன் ஒரு அட்டாமிக் மாடலை ப்ரப்போஸ் பண்றாரு. ஒரு ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, டால்டன் சொன்ன மாதிரி எல்லாமே அணு, ஒரு பொருளை உடைக்க முடியாத நிலைமைக்கு போனா அதை வந்து அணு, ஆட்டம்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆட்டமுக்குள்ளேயும் அந்த உடைக்க முடியாத நிலைமைய வந்து ஆட்டம்னு சொன்னாரு. அந்த ஆட்டமுக்குள்ளேயும் 2 விஷயங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார். ஒன்னு வந்து புரோட்டான், இன்னொன்னு வந்து எலக்ட்ரான். அப்போ ஜே தாம்சன் என்ன சொல்றாரு, டால்டன் சொல்லிட்டாரு ஆட்டம் இஸ் அன் இன்டிவிசிபிள் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஆனா அந்த ஆட்டமுக்குள்ளேயும் 2 விஷயங்கள் இருப்பதை கவனிக்கிறாரு யாரு, ஜே தாம்சன். ஒன்னு வந்து புரோட்டான், இன்னும் வந்து எலக்ட்ரான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆட்டம், அதாவது ஒரு அணு என்பது 2 விஷயங்களானது. ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் 2 things, ஒன் இஸ் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். அந்த காலத்துல நியூட்ரான் கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம். அப்போ அவரு வந்து ஒரு ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. இங்க ஒரு தர்பூசணி பழம் இருக்கு பாருங்க. அவரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சிம்பிளா, ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு தர்பூசணி பழம் வாட்டர் மெலனா ரெண்டா கட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். அப்போ இந்த வாட்டர் மிலன் ஃபுல்லா அதை வந்து புரோட்டான் ஆகவும், அதுக்கு சென்டர்ல சின்ன சின்ன கொட்டைகள், சீட்ஸ் பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எலக்ட்ரானாவும் கன்சிடர் பண்றாரு. ஒரு ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு புரோட்டான், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி ஒரு எலக்ட்ரானை கிட்ட வச்சுக்க முடியும்? அதுவும் இல்லாம ஒரு நியூக்ளியஸுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான பிளேஸ், ஒரு பொசிஷனை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றத மறுத்துட்டாரு. இந்த மாதிரியான டிராபேக்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அப்போ ஒரு ஆட்டமுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடல்ல இருக்கிற குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு தான் யார் வராரு, ரூதர்ஃபோர்டுங்கிறது யாருமே இல்ல, ஜே தாம்சனினுடைய ஒரு மாணவன், ஒரு நல்ல மாணவன் கூட சொல்லலாம். 1912ல அவரு ஒரு அட்டாமிக் மாடல், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது வந்து ரூதர்ஃபோர்டு கோல்டு பாயில் எக்ஸ்பெரிமெண்ட். பெரிய கிளாஸ் போனா படிப்பீங்க. அவருடைய எக்ஸ்பெரிமெண்டல், அவருடைய ஆராய்ச்சியின் மூலமா அவர் ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஒரு ஆட்டம், ஜே தாம்சன் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டம் வந்து புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான், இந்த 2 விஷயங்களால் ஆனதுதான். ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த பிளம் புட்டிங், வாட்டர் மிலன் மாதிரி இருக்காது.
புரோட்டானுங்கிறது எங்க இருக்குமா, ஒரு ஆட்டம் இருக்குன்னா ஆட்டம்னுடைய நடு பகுதியில தான் புரோட்டான் இருக்குமா, அதை சுத்தி தான் எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா இவர்துலயும் ஒரு சில குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. யாரு இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, இதெல்லாம் பெரிய கிளாஸ் போனா படிப்பீங்க, சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்ல வரேன். மேக்ஸ்வெல்னுடைய கருத்து, அவர் ஒரு சயின்டிஸ்ட். மேக்ஸ்வெல்னுடைய கருத்துப்படி என்ன சொல்றாரு, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆக்லரேட்டட் சார்ஜ் இருக்குன்னா, ஒரு முடுக்கமுள்ள ஒரு மின்துகள் இருக்குன்னா, அந்த மின்துகள் அந்த எலக்ட்ரான்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் ஆகுமா. அப்படி அந்த மின்காந்த கதிர்கள் வந்து வெளியே வந்துச்சுன்னா எலக்ட்ரான்ல இருக்கிற எனர்ஜி கண்டினியூஸா லாஸ் ஆகுமா, அதாவது ஆற்றல் தொடர்ச்சியா இழக்குமா. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது ஆற்றல் இழந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான் அப்படியே சுத்தி 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 ஒரு அதனுடைய ஆரமா அந்த அணுனுடைய ஆட்டம்னுடைய ரேடியஸ் குறைஞ்சு 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 கடைசியில புரோட்டான்ல போய் விழுந்துருமா. அப்படி விழுந்துச்சுன்னா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும், எல்லாமே அழிஞ்சு போகுமா. ஒரு எலக்ட்ரான் புரோட்டானுக்குள்ள போய் விழுந்துச்சுன்னா அந்த ஆட்டமே அழிஞ்சு போகும். அந்த ஆட்டம் அழிஞ்சிச்சுன்னா இந்த பொருட்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனா அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அப்போ இவருடைய அட்டாமிக் மாடல், ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் மாடல்லையும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அந்த குறைபாடை செய்யறதுக்கு யார் வர்றாரு, போர் வர்றாரு. இதுக்கு மேல நிறைய பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அட்டாமிக் மாடல் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குவாண்டம் அட்டாமிக் மாடல் வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல. இப்போதைக்கு நமக்கு போதும், 10ஆம் கிளாஸ்ங்கிறதுனால இது வரைக்கும் போதும். போர் வந்து இவருடைய அட்டாமிக் மாடலை வந்து சரி செய்யறாரு. இந்த எலக்ட்ரான்ல எவ்வளவு ஆற்றல் வரும், எவ்வளவு ஆற்றல் இழக்கும், மின்காந்த கதிர் வெளியிடுமா வெளியிடாது, இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சிகள் செய்வாங்க, நமக்கு தேவையில்லை. தென் இப்போ வந்து ரூதர்ஃபோர்ட் சொல்லிட்டாரு, போரும் சொல்லிட்டாரு என்னன்ட்டு, புரோட்டான் ஒரு ஆட்டம்ங்கிறது வந்து புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் ஆனது. ரூதர்ஃபோர்ட் சொன்ன மாதிரி என்னது, புரோட்டான் வந்து சென்ட்ரலா இருக்கும், எலக்ட்ரான் அதை சுத்தி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறமா யார் வராரு, போருக்கு அப்புறமா 1930 ஜேம்ஸ் கேட்விக் வராரு. இவர் வந்து யாருன்னா இந்த ரூதர்ஃபோர்டுடைய மாணவன், ஸ்டூடெண்ட். இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஆட்டம் வந்து புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானால் ஆனது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க புரோட்டான் இருக்கிற இடத்துக்கு பேரு நியூக்ளியஸ்னு சொன்னாங்க. இப்போ ஜேம்ஸ் கேட்விக் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்டம்குள்ள புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் இந்த ரெண்டு மட்டும் இல்ல, இன்னொரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அதுக்கு பேரு நியூட்ரான். நியூட்ரான் வந்து புரோட்டான் பக்கத்துல நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸுக்கு உள்ளார இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இதுக்காக நோபல் பிரைஸும் வாங்கிட்டாரு. இப்போ ஆட்டம், இப்போ நம்ம ஃபைனலா என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம், ஃபர்ஸ்ட் வந்து டால்டன் வந்து உடைக்க முடியாத ஒரு நிலைமைய வந்து ஆட்டம்னு சொன்னாரு. ஜே தாம்சன் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னாரு. இவரு வந்து எலக்ட்ரான் சுத்துதுன்னு சொன்னாரு. போரும் எலக்ட்ரான் சுத்துது, இவருடைய குறைபாடை சரி செஞ்சாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. தென் அதுக்கப்புறமா 1930 ஜேம்ஸ் கேட்விக் வந்து புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் மட்டும் ஆட்டம் ஆகல, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த 3 விஷயங்களாலதான் என்ன ஒரு ஆட்டம் உருவானது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கிறாரு யாரு, ஜேம்ஸ் கேட்விக். இப்போ நமக்கு ஃபைனலா என்ன தெரிஞ்சிருச்சு, ஒரு ஆட்டம்குள்ள என்ன இருக்கும், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த 3 விஷயங்கள் இருக்கும். புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளேயும் நிறைய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். என்ன லேப்டான் இருக்கும், குவார்க்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஹையர் கிளாஸ்ல போனா படிப்பீங்க. இப்போதைக்கு இது போதும், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே வருது. இப்போ புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது என்னது, நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களாலானது. அந்த அணுவுக்குள்ள புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கும். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸுக்கு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றதுதான் என்னது, நியூக்ளியர் பிசிக்ஸ். அப்போ இந்த நியூக்ளியஸ்க்குள்ள நிறைய ரேடியேஷன் வெளியே வரும். ஆல்பா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன், காமா ரேடியேஷன், இந்த மாதிரி நிறைய ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷன் எல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சாப்டர்ல படிப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, நியூக்ளியஸுக்கு உள்ள ஒரு அணுவுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், அணுக்கரு அது பேரு. அந்த அணுக்கரு நியூக்ளியஸுக்கு உள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்பதை ஆராய்ச்சி செய்வது நியூக்ளியர் பிசிக்ஸ்.
அடுத்த வீடியோல ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கும். அடுத்த வீடியோல ரேடியோ ஆக்டிவிட்டி பத்தி நம்ம பேசுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.